நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு பப்ளிக் பிளேஸில் சும்மா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அண்ட் சும்மா பேச ஸ்டார்ட் பண்ணது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சண்டையாக மாறிடுது. கை சண்டையாகவும் இருக்குது, வாய் சண்டையாகவும் இருக்குது. அண்ட் வென் ஆல் தீஸ் ஆர் ஹேப்பனிங் பிட்வீன் யூ டூ, சைடில் ஒரு குழந்தை உங்கள் சண்டையை பார்த்துட்ருக்கு. நீங்கள் அந்த சண்டை போட்டுட்டு மறுக்கா பேசி கன்சோல் ஆகிக்கிறீங்க. பட் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்ததை பார்த்து அந்த குழந்தை எப்படி பர்சீவ் பண்ணுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அந்த பெர்செப்ஷனில் தான் நம்ம என்டையர் சைல்ட்ஹுட்டே இருக்குது. இதை எப்படி வேணாலும் அந்த குழந்தை பர்சீவ் பண்ணியிருக்கலாம். ஒரு சில டைப் ஆஃப் பீப்புள் அந்த சண்டையை பார்த்து யாரோ ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருசாக எடுத்துக்காமல் போயிடுவாங்க. வேற சில குழந்தைகள் உலகமே இப்படித்தான் இருக்கும் போல் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டுங்கிற ஒரு பெர்செப்ஷனில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதில் எந்த குழந்தை ரைட்டாக எடுத்திருக்கு, எந்த குழந்தை தப்பாக எடுத்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது குழந்தை இல்லையா, அது பார்க்குற விதத்தில் தான் உலகத்தை பார்க்கும். இந்த மாதிரி உலகத்தோட பல பெர்செப்ஷன்னால தான் நம்ம லைஃப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம இப்படி இருக்கிறதுக்கான காரணம் நம்ம சின்ன வயசில் நம்ம பர்சீவ் பண்ண விதங்கள் மட்டும்தான். அண்ட் அந்த கான்செப்டை மறக்காமல் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை ரெஃபர் பேக் பண்ணுவோம். அண்ட் நான் இந்த மைக்கை யூஸ் பண்ணல, இட் இஸ் டிஸ்கனெக்டட். பட் இந்த மைக்கை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சுட்டு வந்துடுவோம். அண்ட் எவர் சின்ஸ் ஐ போஸ்டட் மை ஃபர்ஸ்ட் வீடியோ, எல்லோரும் என்னோட தெரப்பி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நிறைய கேட்டிருந்தீங்க. நானும் அதை ஒரு நாள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஐ நெவர் தாட் ஐ ஷேர் அபவுட் திஸ் சூன். ஆக்சுவலி இந்த மைக் இதை பிடிச்சி பேச ஒரு மாதிரி இருக்குது. லெட்ஸ் சி, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிட்டு வரேன். ஹியர் ஐ ஹாவ் திஸ். ஐ ஹோப் இது கொஞ்சம் ஃபீஸபிளாக இருக்குன்னு சொல்லி. ஸோ மூவிங் ஆன், லெட்ஸ் கோ டு த ஆக்சுவல் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நான் தெரப்பி போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே என் ரியல் லைஃப்பில் ஆகட்டும் இல்லை ஆன்லைன்லேயே ஆகட்டும், எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் ஹவு திஸ் தெரப்பி வில் ஒர்க் அவுட், எப்படி என்னென்னலாம் பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் ஐ என்கவுண்டர்ட் அ லாட். ஸோ அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். தெரப்பி இஸ் நத்திங் பட் யூ ஆர் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் அ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் ஆன் யுவர் மென்டல் ஹெல்த். அவ்வளோதான். எனக்கு டிஸார்டர் இருந்தால் மட்டும்தான் நான் தெரப்பி போகணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. லைக் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இல்லை ரொம்ப இன்டென்ஸான சேட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, அது இருக்கிறனால என்னால் டெய்லி லைஃப்பில் இருக்கிற ஒர்க்ஸை என்னால் பண்ண முடியல, தட் எமோஷன் இஸ் அஃபெக்டிங் மை டெய்லி லைஃப் அப்படின்னு இருக்கும்போது ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ ரைட் டைம் ஃபார் சீக்கிங் தெரப்பி. நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி அவங்க தெரப்பி போன கதைகள் எல்லாம் இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் வி ஹாவ் டு டாக் அபவுட். Because in this day, இப்போ வர youngsters ஆகட்டும், Gen Zs ஆகட்டும், lot of people are going mental health struggles. Right now the thoughts about therapy is changing, and also I feel like some organizations said that Generation Z or anyone born after 1997 to 2012, this generation is a generation that is going through depression in earlier years அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. They experience a lot of depression சொல்லியிருக்காங்க. So I feel like right now talking about mental health is right time and right topic to talk about நான் நினைக்கிறேன். And I'm glad people are like asking questions about it. So let's go through my experience first. Now I don't know how this struggle in me started. Maybe என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குமோ இன்னமும் எனக்கு தெரியலை. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் சம்ஒன் ஹூ நெவர் ஸ்போக். ஐ வாஸ் அ timid kid. ஐ வாஸ் அ ஷை கிட் as well. ஷைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சைலண்ட் கிட்னு நான் சொல்லுவேன். வென் ஐ வாஸ் கம்மிங் டு மை ஏஜ் 15-16, அந்த அடலசன்ட் ஏஜ் வரும்போது ஐ ஸ்டார்டட் டு ரெபல் அ லாட். லைக் அப்பா அம்மா இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஓகே ஃபைன்னு பல்ல கடிச்சிட்டு கேட்டுட்டு இருந்தேன்னா, அந்த டைமில் இது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். ஐ திங்க் எவ்ரி திங் ஸ்டார்டட் தேர் வென் ஐ ஸ்டார்டட் புட்டிங் பவுண்ட்ரிஸ் இன் மை லைஃப். எனக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு இது வேணும், அது இதுன்னெல்லாம் கேட்கும்போது தேர் ஸ்டார்டட் அ கிளாஷ் பிட்வீன் மை பேரண்ட்ஸ் அண்ட் மீ. ஐ திங்க் எவ்ரி ஒன் இன் தேர் லைஃப் கோ த்ரூ திஸ் ஃபேஸ். அந்த 15-16 இயர்ஸில் கிட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் அந்த ஒரு விரிசல் வரது இட் இஸ் வெரி நார்மல். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஐ தாட் இட் வாஸ் வெரி நார்மல். ஐ ஸ்டில் திங்க் இட் இஸ் வெரி நார்மல். என்னதான் நான் எவ்வளோ சண்டை போட்டாலும், என்னதான் நான் எவ்வளோ ரெபல் பண்ணாலும், ஐ ஹேட் திஸ் ஃபீலிங் ஆஃப் லைக் என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, நான் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இட் ஃபெல்ட் லைக் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கும்போது என்னை ரொம்ப போட்டு அமுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஒரு சஃபகேட்டிங் ஃபீலிங் முதல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ் எவ்ரி ஒன் ஐ தாட் இட் வில் கோ அவே. ஐ தாட் திஸ் இஸ் ஹவு லைஃப் இஸ் அண்ட் ஆல். ஐ டென்ட் நோ ஹவு டு டேக் தட், ஹவு டு ஹேண்டில் தட். ஸோ அப்படி இருந்தது பல வருஷத்துக்கு அப்படியே போச்சு. பிகாஸ் ஐ டென்ட் நோ ஹவு டு ஹேண்டில். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வாண்ட் டு பி அவே ஃப்ரம் திஸ் என்விரான்மெண்ட். என்னை ப்ரெஷர் போடுற என்விரான்மெண்ட்லேருந்து ஐ வாண்ட் டு பி அவே. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஐ வாண்ட் டு பி அவே அப்படின்னு தோணும்போது ஐ நியூ இந்த இடத்துல
இஃப் ஐ டென்ட் கோ அவே ஐ வில் பிரேக் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அந்த இடத்துல நான் போகணும் அப்படின்னு கேட்கும்போது வேணா நீ இங்கே இரு அப்படி சொன்னாங்க. ஐ திங்க் தட் வாஸ் மை பாயிண்ட். ஏன்னா ஆல்ரெடி ஐ வாஸ் சஃபகேட்டிங் அண்ட் அந்த விஷயம் வந்து இட் மேட் மீ டு சஃபகேட் ஈவன் மோர். ஆல்ரெடி வந்து நான் யாருக்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஐ எம் பீயிங் சஃபகேட்டட் அ லாட். இன்னும் எனக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஸ்டார்டட் லிவிங் மை லைஃப் எனக்குள்ளேயே. ஸோ ஐ வென்ட் ஃபார் லைக் MBA. அதுவும் வந்து கோயம்புத்தூருக்கெல்லாம் போக என்னோட டவுனுக்குள்ளேயே ஒரு காலேஜ் இருந்துச்சு, அங்கேயே போனேன். ஈவன் ஸ்டில் ஐ ஃபீல் ஐ டோன்ட் லைக் டு say that I'm from this college because I still don't like. Actually that was the time period I was like going into depression. எனக்கு வெளியே யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. I didn't know how to escape from this place and I didn't know what to do with the things that I'm feeling. எனக்கு யார்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற எதுவுமே I didn't know how to explain that and all. இதெல்லாம் சேர்ந்து that 2 yearsல it was like building up even more. ஒவ்வொரு விஷயமா நடக்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு சண்டையாக வர இட் வாஸ் பில்டிங் அப் ஈவன் மோர். அண்ட் நான் அந்த டைமில் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த பிளேஸில் இருந்து தான், இந்த என்விரான்மெண்ட்லேருந்து தான் என்னால் வெளியே போக முடியல. அட்லீஸ்ட் நான் என் வீட்டிலேருந்து தாத்தா பாட்டி வீட்டுக்காவது போயிடுறேன்னு சொல்லி அங்கேருந்து தான் நான் காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். another good thing that happened in that college was like the set of friends I got. We are not super close but we are close. என்னோட அந்த டவுன் ஃபீலிங்க்கு ஒரு பிக்கஸ்ட் டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துச்சு. பிகாஸ் ஐ ஹேங்ட் அவுட் வித் தெம் அ லாட். நிறையா இடத்துக்கு விளாட போவோம், நிறைய இடத்துக்கு என்ஜாய் பண்ணுவோம். வி வெண்ட் அவுட் டு ஈட் அ லாட். ஆக்சுவலி காலேஜ்லேயே வந்து வி வேர் த வெரி நாட்டி கேங் அண்ட் ஆல். அண்ட் அப்போ ஐ வாஸ் நாட் நாட்டி. everyone were being naughty and நான் நாட்டியாக இருப்பேன். அண்ட் some of the talks we have was like super good. எனக்கு அது நல்ல டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துச்சு. ஸோ these are the 2 good things that happened to me in those period. but still everything was external. நான் வெளியே ஹேங் அவுட் பண்ணுறது இட் வாஸ் எக்ஸ்டர்னல். நான் வெளியே எல்லாம் ஜாலியாக இருக்கிறது இட் வாஸ் எக்ஸ்டர்னல். ஈவன் தே நோ யூ ஆர் சம்மன் ஹூஸ் சைலண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அவங்க கூட இருக்கும்போது ஐல் பி ஹாப்பி. பட் த மொமெண்ட் டைம் அவுட் ஆஃப் தேர் கேங், the moment we all spread away, எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது I'll go back to myself. It was like யுவகர்ணிகா ஒரு ஸ்டேட்டில் இருப்பா அண்ட் அந்த ஸ்டேட்லேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு அங்கங்கே போயிட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். At one point of time the suffocation became long. As I said, there is no reason for the suffocation. அண்ட் இங்கே தான் நான் முன்னாடி சொன்ன அந்த கான்செப்ட் வருது. எனக்கு எந்த ஒரு ட்ராமேட்டிக் இன்சிடெண்ட்டும் நடக்கலை. பட் சின்ன விஷயங்கள், எனக்கே ஞாபகம் இல்லாத விஷயங்கள், அது கூட வந்த அந்த பெயின்ஃபுல்லான ஃபீலிங் மட்டும் என் கூட பல வருஷம் ட்ராவல் ஆச்சு. அண்ட் சைமல்டேனியஸ்லி அந்த மாதிரி பெயின் தர நிறையா விஷயங்கள், நிறையா சுச்சுவேஷன்ஸ் அக்யூமுலேட் ஆக என் பெயினும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அந்த பெயின் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பெருசாகும்போது தட்ஸ் வேர் ஐ ப்ரோக் டவுன் அ லாட். தட்ஸ் வேர் ஐ ஃபெல்ட் வெரி டிப்ரெஸ்ட். நான் இன்னும் வந்து ரொம்ப போக லோன்லி ஆகிட்டு, இன்னும் போக நானே என்னை வந்து சாபட்டோஸ் பண்ணிட்டு, நானே என்னை வந்து வருத்திக்கிட்டு அப்படி தான் இருந்தேன். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் a teacher in my college asked that யுவா, நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறப்பெல்லாம் நீ நல்லா இருக்க, பட் தட்ஸ் நாட் த ரியல் யூ, why are you like this அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. that was the point of time I broke down. அழுகக்கூடாதுன்னு நினச்சேன். அப்படி cry. ஓகே, tears didn't come out. அந்தளவுக்கு அழுகலை. ஸோ அந்த கேள்வி என்கிட்ட கேட்ட உடனே ஐ broke down a lot. அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆமாம்ல, திஸ் இஸ் நாட் யூ யுவா, திஸ் இஸ் நாட் யூ கர்ணியா, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இன் யோர் லைஃப்? இப்படியே இருந்தால் வந்து யூ வில் நாட் லிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஒரு கேட்ட ஒரு நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு வந்து ஐ வாசன்ட் ஏபிள் டு ஈட் வெல். எனக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்து தொண்டையில் இறங்க மாட்டேதுன்னு சொல்லுவாங்கள்ல, லிட்டரலி தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் தட். ஸோ அந்த டைமில் தான் ஐ தாட் ஓகே, வி ஹாவ் டு சீக் ஹெல்ப் இல்லைன்னா வந்து என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிற தாட் எனக்கு இருந்துச்சு. அண்ட் அப்போவுமே வந்து நான் உடனே எல்லாம் தெரப்பி போகலை. இந்த கேள்வி கேட்டது, நான் இந்த பிரேக் டவுன் பாயிண்ட் வந்தது, சாப்பிட முடியாமலாம் இருந்தது வந்து அரௌண்ட் செப்டம்பர் 2019 டைமில் நடந்தது. ஐ திங்க் ஐ வாஸ் ட்ரைங் டு டீல் வித் இட் மை செல்ஃப். நானே, ஏன்னா சில நாள் வந்து ஐ வில் பி குட், நான் எந்த பிரேக் டவுனும் ஆகாமல் இருப்பேன். சில நாள் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு கண்டினியூஸாக டெய்லி பிரேக் டவுன் ஆகிட்டு இருப்பேன். அண்ட் ஐ தாட் தட் வாஸ் நார்மல்.
ஸோ இட் வாஸ் லைக் கோயிங் 2 வீக்ஸ்க்கு நல்லா இருப்பேன், 2 வீக்ஸுக்கு பிரேக் டவுன் ஆவேன், 2 வீக்ஸ்க்கு நல்லா இருப்பேன், 2 வீக்ஸ்க்கு பிரேக் டவுன் ஆவேன். தட் வாஸ் கண்டினியூஸ்லி ஹேப்பனிங். ஸோ பிரேக் டவுன் ஆகிற டைம் வந்து ஓகே நம்ம தெரப்பி போகணுங்கிற டெசிஷன் எடுப்பேன். நல்லா இருக்கிற அந்த 2 வீக்ஸ் வந்து இல்லை நம்ம தான் நம்மளை வந்து ஏமாற்றிக்கிறோம் போல், நம்மளே ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். அண்ட் திஸ் கண்டினியூட் ஃபார் ஸோ மெனி மந்த்ஸ். அண்ட் அரவுண்ட் கொரோனா பீரியடெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது மை கசின்ஸ் அப்புறம் என்னோட அம்மா சித்தி எல்லாருமே வந்து தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருந்தோம். அண்ட் I was actually living there. They came to visit or அந்த ஹாலிடேக்கு வந்து they came there. என்னால் அங்கே வந்து நானாகவே இருக்க முடியல. I wasn't able to mingle with all of them. நான் எக்ஸ்டர்னலாக இருப்பேன், ஆனால் I'll go back to myself. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. you guys don't know what I'm going through. I don't know how to explain it to you. நீங்கள் நான் சொன்னாலும் வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. I was actually ரொம்ப கோவமாக இல்லை. This is getting too personal. Oh my god. I think I'll post this and I might delete this. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் என்னால் இல்லை இந்த பர்சனெல்லாம் வெளியே சொல்ல வேணான்னு தோணுச்சுன்னா I might delete the video. So if you are watching this, எவ்வளோ நாள் இருக்குன்னு எனக்கு தெரில, போஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுடலாங்கிற எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுருவேன். இல்லை கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டெலீட் பண்ணணும்னு தோணுச்சுனால I will delete. அந்த டைமில் somewhere when I was in good mood and all அப்போ வந்து சொன்னேன்னு நினைக்கிறேன். I think I should go for therapy and all. கவுன்சிலிங் போகணுன்னு நினைக்கிறேன், அப்படி போனால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே இப்போ போகலாமான்னு கேட்டாங்க. இல்லை பார்க்கலாம், நான் போகலான்னா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒரு 2 monthsக்கு அப்புறம் வந்து என்னால் ஐ டோன்ட் நோ எனக்கு இப்படியே இருக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா ஸ்டில் ஐ வாஸ் ஹேவிங் தட் 2 weeks ஆஃப் குட் ஃபீலிங், 2 weeks ஆஃப் பேட் ஃபீலிங். இதுக்கு மேலே இப்படி இருக்க வேணாம், எனக்கு அந்த 2 அப் அண்ட் டவுனெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் தான் வந்து நான் வந்து ஓகே தெரப்பி போகலான்னு சொல்லி. ஸோ that's how my struggle period was and that's how I made a decision to start taking therapy. And therapy was a different experience. இதை நான் என்னென்ன சொல்லுவேன். It was actually good. The first kind of therapy was good. Just hold on a minute, I'll have some water. ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ தெரப்பி ஆக்சுவலி போனது வந்து வி வெண்ட் டுகெதர். நான் போனேன், என் கூட அப்பா அம்மா வந்தாங்க. ஐ திங்க் மை சிஸ்டர் ஆல்சோ கேம், மை யங்கர் சிஸ்டர் ஆல்சோ கேம். அண்ட் கூடவே வந்து அம்மாவோட அம்மா வந்தாங்க, அம்ச்சி வந்தாங்க. ஸோ வி ஆல் வெண்ட் இன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசினாங்க, அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்துக்கிட்டையும் பேசினாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. லைக் அப்பா அம்மா கூட நாங்கள் 3 பேர் பேசினோம். ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 3 to 4 hours வந்து மாற்றி உள்ளே போய் பேசினோம். ஷி வாஸ் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் மீ பிகாஸ் ஐ வாசன்ட் ஏபிள் டு சே. எல்லாத்துக்கிட்டையும் பேசி எனக்கு என்ன நடக்குது, நான் அப்பா அம்மா கிட்ட நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், நான் அம்ச்சிக்கிட்ட எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு ஐ திங்க் ஷி ஃபிகர்ட் அவுட். அண்ட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் வாஸ் 3 days வந்து ஒரு ஃபுல் டே நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் தெரப்பி செஷன் போகிற மாதிரி சொன்னாங்க. 9 o'clock போனால் 4 o'clock மாதிரி முடியும். In those 3 days we spoke a lot. நான் எனக்குள்ளே இருக்கிற எல்லா இதையும் நான் சொன்னேன். எனக்கு கொஞ்சம் சொல்லவும் செஞ்சாங்க, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டெக்னிக்ஸ்னும் கிடையாது, லைக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சேஞ்ச் பண்ணுறது. வென் மீ அண்ட் மை பேரண்ட்ஸ் ஆர் ஹேவிங் அன் ஆர்கியூமெண்ட், அப்பா அம்மா கிட்ட அங்கே சண்டை இருக்கும்போது ஐ எம் பிகமிங் அ 5-year-old கிட். அண்ட் அந்த ஒரு கிட் அப்பா அம்மா கூட சண்டை போட்டால் எப்படி பேசும், அந்த மாதிரி தான் நான் சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் சொன்னாங்க. எனக்கும் வந்து நான் அப்படி தான் பண்ணுறேன், ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் ஃப்ரம் த அடல்ட் வெர்ஷன் பட் ஐம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் த சைல்டு வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆல்சோ அவங்க வந்து என்னை திருப்பி திட்டும்போது இல்லை திருப்பி வேறு ஏதாவது சொல்லும்போது அதை ரிசீவ் பண்ணுறதும் 5-year-old இவா தான் ரிசீவ் பண்ணுறா. நம்ம அடல்ட் இல்லை, நம்ம அடல்ட்டாக வந்து அதை பார்க்க பழகணும் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்ட் what will you talk in therapy அப்படின்னு சொல்லி. I don't know. As a person seeking therapy நான் என்ன போய் சொல்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிரச்சனை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், த வே வி ஹேண்டில் திங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ நம்ம பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் வந்து எம்பத்தட்டிக்காக பேசினா தான் என்னால் சீக்கிரம் கனெக்ட் பண்ண முடியும். நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி அத்தாரிட்டேட்டிவாக பேசினா என்னால் பண்ண முடியாது. சில பேருக்கு அத்தாரிட்டேட்டிவாக பேசினா தான் புரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆஸ் அ தெரபிஸ்டாக, ஆஸ் அ கவுன்சிலராக இவங்கக்கிட்ட என்ன மாதிரி பேசினா நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு
தாட் இருக்கும் அவங்களுக்கு. அந்த தாட்டை வச்சு தான் வந்து தே வில் ஹாவ் அ டாக் வித் அஸ். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இருந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். எனக்கு கேட்ட கேள்விகள் தான் உங்களுக்கும் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட கேரக்டர், உங்களோட பர்சனாலிட்டி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட தெரப்பி செஷன் வந்து மாறும். ஸோ இப்படி எனக்கு அந்த 3 days செஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ரப்டாக என்னை விடலை. லைக் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் மறுக்கா போய் பார்த்துட்டு இருந்தேன். வீக்லி ஒன்ஸுங்கிறது ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் வந்து 2 weeks ஒன்ஸ் ஆச்சு. அண்ட் பை த எண்ட் என்னோட தெரப்பியை கம்ப்ளீட்டாக நான் முடிக்கும்போது ஐ ஹேட் அ மசாஜ் தெரப்பி. எனக்கு இப்போ இருந்து பார்க்கும்போது மேபி திஸ் மைட் பி த ரீசன் ஷீ வுட் ஹாவ் சஜஸ்டட் மசாஜ் தெரப்பி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா பிகாஸ் ஐ ஃபீல் லைக் our emotions, our stress and our traumas get stored in our body. நம்ம பாடியில் இருக்கும்போது அதை வெளியேற்றுறதுக்கு, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மசாஜ் தெரப்பி இஸ் a very great way. ஸோ அதுக்காக சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். வாதம் பித்தம்னு சொல்லி ஏதோ இருக்காமா, பித்தம் வாதம் சம்திங், இது கூட இன்னொன்று இருக்காமா. அதில் வந்து எனக்கு இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. த தெரபிஸ்ட் ஐ சீக்ட் வாஸ் லைக் மெடிசன்ஸ் எல்லாம் வந்து அலோபதி மெடிசன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலை. ஸோ ஷி வென்ட் ஃபார் லைக் சித்தா மெடிசன்ஸ். ஸோ அதனால தான் இந்த வாதம் பித்தமெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். அதுதான் என்னோட மசாஜ் தெரப்பிக்கான மெயின் ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மெடிகேஷன்ஸ், ஆக்சுவலி சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனோம்னா தே வில் ப்ரொவைட் லாட் ஆஃப் மெடிகேஷன்ஸ். அண்ட் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனோம்னா ஐ டோன்ட் திங்க் தே வில் ப்ரொவைட் மெடிகேஷன்ஸ். பட் எனக்கு மெடிகேஷன் கொடுத்தாங்க, ஆனால் எந்த மைண்ட் செட்டுக்கும் கிடையாது. பட் என்னோட கட் ப்ராப்ளம்ஸ்க்காக. ஸோ அதுக்கு மெயினாக வந்து எனக்கு மெடிசன் கொடுத்தாங்க. அண்ட் அதுவுமே சித்தா தான், கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, டெய்லி சாப்பிட்டு தான் ஆகணும். லைக் சிரப் மாதிரி தான் கொடுத்தாங்க. திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் தெரப்பி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தெரப்பி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் என் லைஃப்பில் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் அந்த 2-3 days போயிட்டு வந்ததுக்கப்புறமே வந்து என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன்னு சொல்லி அம்மா எல்லாம் சொன்னாங்க. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லோரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜாப் கிடச்சிது. ஐ வென்ட் ஃபார் கார்பரேட் விட்டு ஐ ஸ்டார்டட் ஃப்ரீலான்சிங். அண்ட் ஃப்ரீலான்சிங்கில் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வென்ட் டு ஹைதராபாத். ஸோ இதெல்லாம் வந்து தீஸ் திங்ஸ் ஹேப்பன் இன் த கோர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் 3 years, அதாவது 2021 2023 வரைக்கும் நடந்துச்சு. அண்ட் ஐ கெஸ் ஐ க்ரோன் அ லாட். இந்த டைமில் வந்து கெரியர் வைஸ் ஐ க்ரோன் அ லாட். எனக்கு நிறைய கிளாரிட்டி வந்தது. கெரியர் வைஸ் கிளாரிட்டி வந்தது. அண்ட் ஐ காட் கான்ஃபிடென்ஸ் இன் மை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அண்ட் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பேசிடலாம். அந்த கான்ஃபிடென்ஸ் சிஇஓவாக இருந்தாலும் நான் அவங்ககிட்ட பேசிடுவேன். இட் இஸ் ஜஸ்ட் தட் ஐ ஹேவ் டு கம்யூனிகேட் மை திங்ஸ் கிளியர்லி. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தட்ஸ் வென் இட் ஹேப்பன்ட். அண்ட் 2 விஷயம் நான் அந்த தெரப்பியில் கற்றுக்கிட்டது தட் ஐ கெப்ட் த்ரூ அவுட். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மற்றவங்க என்ன பண்ணாலும், எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து என்னோட எமோஷனல் லெவலில் நான் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர் ஐ ஹேட் அ கிளாஷ் பிட்வீன் த சிஇஓ. லைக் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சிஇஓ கூட எனக்கு ஒரு கிளாஷ் வந்தப்போ லைக் I wanted to like break down and cry because that hurt me so much. I felt so insecure. I felt like as if CEO is crushing me. என்னோட கான்ஃபிடென்ஸ் வந்து அங்கே பயங்கர உடையிற மாதிரி இருந்துச்சு. பட் ஐ நியூ அந்த இட் இஸ் ஜஸ்ட் த ஒர்க். அது இட் இஸ் நாட் யூ. தே ஆர் நாட் டார்கெட்டிங் யூ. யூ ஷுட் பி ஸ்ட்ராங் வித் ஹூ யூ ஆர் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஈவன் தோ ஐ வாஸ் ஃபீலிங் தட் இன்செக்யூரிட்டி, ஈவன் தோ ஐ வாஸ் ஃபீலிங் லைக் ஐ எம் க்ரஷிங் அண்ட் ஆல், அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரிஞ்சு. அண்ட் ஒரு 4-5 நாளுக்கு வந்து இந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. பிகாஸ் நான் அதை எப்படி எனக்கு அதை ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அந்த 4-5 நாளுக்கு அப்புறம் அதோட இன்டென்சிட்டி கம்மியாயிருச்சு. அண்ட் இப்போ இருந்து பார்க்கும்போது ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் டுவர்ட்ஸ் த சிஇஓ ஆர் சம்திங். ஈவன் தோ வாட் ஐ ஃபீல் லைக் தே டிட் இஸ் நாட் எத்திக்கல். அது வந்து என்னோட பிரெயினில் மட்டும்தான் இருக்குது. இட்ஸ் நாட் லைக் தட் வாட் தே செட் ஹாஸ் அஃபெக்டட் மீ. என்னோட கான்ஃபிடென்ஸ் எல்லாம் உடச்சிருச்சு. அந்த அளவுக்கு அவங்களோட வேர்ட்ஸ், அவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. அண்ட் 2வது விஷயம் நான் லேர்ன் பண்ணலை பட் சம்திங் தட் இன் மை மைண்ட் என்னென்னா, எனக்கு ஆக்சுவலி சொன்னாங்க, உன் வேர்ல்டில் வந்து நீ மட்டும்தான் இருக்க, மற்றவங்களை இன்க்ளூட் பண்ண பழகிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை கேட்டோடனே ஆமாம்ல பண்ணணும் தட் இஸ் ஹவ் வி ஷுட் லிவ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் எனக்கு பண்ண தெரியல. இப்போ தான் வந்து ஐ எம் ட்ரைங் டு லேர்ன். ஆனால் என் மைண்டில் அது இருந்துகிட்டே இருந்துச்சு. உன் லைஃப்பில் உன் வேர்ல்டில் நீ மட்டும்தான் இருக்க கர்ணியா, இன்னும் நீ கற்றுக்கணும். மற்றவங்களை எப்படி நீ வந்து நீ உள்ளே கொண்டு வரலாம், உன் லைஃப்பில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீ கற்றுக்கணும் அப்படிங்கிற தாட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஐ வாஸ் நாட் ஃபோர்ஸிங் தட் ஆல்வேஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் என்னோட நெக்ஸ்ட் 3 years ஆஃப் தெரப்பி வந்து போச்சு. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் த பிரேக் டவுன் ஐ ஹேட் திஸ் இயர். ஆக்சுவலி இந்த இயரில் வந்து நான் பிரேக் டவுன் ஆவேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. பிகாஸ் ஐ தாட் லைக் ஐ ஃபிகர்ட் அவுட் வாட் ஐ வாண்ட் டு டூ வித் மை கெரியர். ஸோ இதை வந்து ஸ்கேல் பண்ணும், இதிலிருந்து வந்து ஐ ஹாவ் டு க்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் I was doing all the things that was trying to scale my life, scale my
profession. So everything was going well. I was active on Instagram as a coach. கான்டென்ட் எல்லாம் நல்லா போட்டுட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உன்னோட ஒவ்வொரு கான்டென்ட்டும் வந்து இட் கீப்ஸ் இம்ப்ரூவிங் டே ஆன் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, விச் மீன்ஸ் தட் ஐ எம் லேர்னிங் டே ஆன் டே. ஆல்சோ வாஸ் வெரி ஆக்டிவ் ஆன் பாட்காஸ்ட். இன்ஃபேக்ட் ஜான்வரியில் 4 எபிசோடு போட வேண்டியது 8 எபிசோடெல்லாம் போட்டேன். ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அவுட் இன் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். இதெல்லாம் பண்ணும்போது ஆக்சுவலி ஐ வாஸ் ஃபீலிங் குட். பட் சம்ஹவ் ஐ நோ வந்து உள்ள that's not you Karniya, why are you trying so hard to be someone else அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் I didn't listen because I had this feeling like நான் வந்து சின்ன வயசுலேருந்தே I was told that I'm a very lazy person சொல்லி. ஸோ அந்த வாய்ஸ், நீ இது இல்லை கர்ணியா, நீ இவ்வளோ ட்ரை பண்ணாத, யூ டோன்ட் புஷ் யுவர் செல்ஃப் அப்படின்னு தோணும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அது நான் என்ன லேசியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எனக்குள்ள ஒரு வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு I'll never even give that voice a year. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஒரு 4-5 மாதம் ஓடினதுக்கப்புறம் இட் ஃபெல்ட் லைக் ஓகே, நீ இத்தனை ஓடிட்ட, வாட் டிட் யூ கெட் இன் ரிட்டர்ன்? யூ டிடன்ட் கெட் எனிதிங். யூ டிடன்ட் கெட் எனி சாட்டிஸ்ஃபேக்ஷன். மானிட்டரி லெவலில் கூட நீ நினச்ச அளவுக்கு யூ டிடன்ட் ஏர்ன். இந்த ஓடிட்டு இருக்கிறத வந்து வாட் இஸ் இட் ஆக்சுவலி கிவிங் யூ? ஒன்றும் கொடுக்கல. யூ ஆர் நாட் கெட்டிங் எனி கைண்ட் ஆஃப் ரிவார்டு. even if it is not money, at least நீ ஃபுல்ஃபில்டாக அல்ல இருக்கணும். that was the time I broke down the second time. though I broke down in career part, என்னோட பர்சனல் லைஃப் எல்லாமே இழுத்துட்டு தான் வந்திருக்கு. I don't have much friends and I'm very good with that. So my life revolves around my parents and my siblings and my cousins. எல்லாத்துக்கும் வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ கொடுக்குற, அவங்க கிட்ட இருந்தும் you're not getting the things that you want. You're not feeling loved by them. அவங்களுக்காக நீ நல்ல எஃபர்ட்ஸ் போடுற. என் கசின்ஸ் வந்து whenever they say that I want some help from you, I will literally leave anything. எனக்கு கோச்சிங் இருந்தால் மட்டும்தான் அதனால் விட முடியாது. வேறு எந்த வேலை இருந்தாலும் I literally leave it and go to them. எல்லாம் பண்ணுறேன், ஆனால் உனக்கு ஒன்றுன்னா will they do it? Even though they did, சில விஷயத்தில் எனக்கு பண்ணியிருக்காங்க, பட் I never felt that. அவங்க உனக்கு பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்து எனக்கு இருந்தது. திஸ் மேட் மீ கோ இன் டு அ பிக் ஸ்பைரல். ஐ வாஸ் லைக் கொஸ்டினிங், ஓகே, வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் லைஃப், வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் த பீப்புள் அரவுண்ட் மீ, வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். உங்ககிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும், மற்ற எல்லாத்த விட உங்ககிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கொஸ்டின். that's when I started to ask that question. ஓகே, மற்றவங்க கிட்ட என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இருந்தாலும் இல்லைன்னாலும் என்கிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இருக்கணும்ல. அதுக்கு எனக்கு ஆன்சரே கிடைக்கல. அதுக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்காதப்போ தான் வந்து ஐ ஸ்டார்டட் கோயிங் ஃபார் அ சர்ச். அந்த சர்ச்சில் தான் நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணேன். ஐ வாஸ் ட்ரைங் டு மெடிடேட். நான் எங்கே போனால் யார்கிட்ட பேசினா எனக்கு இந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி ஐ வாஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் சம் பீப்புள் where I can find the answers for this. In fact, ஒரு 2 hour கான்வர்சேஷனுக்கு 5,000 எல்லாம் பே பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணிடுறேன். பிகாஸ் ஐ வாஸ் that much desperate to find something that will fulfill me who was like very empty. It gave me some answers, but it was not enough to fulfill all the things that I was searching. நான் வந்து ரெக்ரெட் பண்ணுறேன்னு கேட்டால் நான் ரெக்ரெட் பண்ணலை. பிகாஸ் அது என்ன இன்னும் வந்து ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரலுக்கு தள்ளி இருக்குது, விச் மேட் மீ வாண்ட் டு சர்ச் ஃபார் ஆன்சர்ஸ் ஈவன் சூனர். அதுலேயும் ஐ ஃபிகர்ட் அவுட் சம்திங் லைக் ஐ எம் சீயிங் மை பேரண்ட்ஸ் ஆஸ் அ காட் அண்ட் அ பார்ட் ஆஃப் மீ டசன்ட் வாண்ட் டு டூ தட். ஐ நெவர் ஃபெல்ட் சேஃப் இன் மை ஹவுஸ். ஐ நெவர் ஃபெல்ட் லவ்ட். இது வந்து எனக்கு தெரியும், பட் ஐ ஆல்வேஸ் ஹேட் அ தாட், இல்லை அது உன் மனப்பிராந்தி, உனக்கெல்லாம் லவ்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த டைமில் வந்து ஓகே, இட் இஸ் நாட் ஜஸ்ட் மீ, இட் இஸ் விசிபிள் ஃபார் others also. And if you don't know about chakras and all, நம்ம பாடியில் வந்து ரூட் சக்ரான்னு ஒன்று இருக்கும். that is the chakra that makes us feel like grounded, safe, insecure, secure. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எசென்ஷியலான நமக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. ஓகே, நான் இந்த இடத்துல நான் சேஃபாக இருக்கேன், நான் இந்த இடத்துல செக்யூராக இருக்கேன், நான் இந்த இடம் தான் எனக்கான இடம், ஐ எம் ஸ்டேபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து we should feel in ourselves. நம்ம மற்றவங்க கூட இல்லை, நம்ம பாடிக்குள்ளே, நமக்குள்ளே, நம்ம என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நம்ம ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த ஃபீலிங், அந்த சக்ரா வந்து she said this exact word, your root chakra is knocked out. For me it felt like you don't even have a place for yourself to lean on.
எனக்கு ஒன்று வேணும்னா இவங்கக்கிட்ட போனால் எனக்கு கிடைக்கும். நான் இவங்கக்கிட்ட போய் நான் தோல் சாஞ்சிக்கலாம். திஸ் பர்சன் வில் சப்போர்ட் மீ அப்படின்னு போய் எனக்கு சாய யாரும் கிடையாது. தட்ஸ் த மொமெண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் ஆல் அலோன் இன் மை லைஃப். எனக்கு என்ன வேணும்னாலும் நான் தான் எனக்கு கொடுத்துருக்கேன். யாருக்கிட்டேருந்து எனக்கு லவ் வேணும்னாலும் அதையும் நான் தான் எனக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வேணுங்கிற எல்லாமே நானே எனக்கு செஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் எமோஷ்னலி. ஸோ இட்ஸ் மீன்ஸ் லைக் I never trusted anyone. I never loved anyone. And even if people loved me, I can't accept that. ஏன் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னா I don't even know what love feels like. ஸோ இதெல்லாம் தான் நான் அந்த 2 hour செஷனில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் ஆர் அஃபெக்டிங் மீ. இதுக்கெல்லாம் தான் நீ பதில் தேடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃப் கேள்விகள் எனக்கு கொடுத்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது கேள்வி கிடைச்ச உடனே எல்லாம் எனக்கு பதில் கிடைக்கல. அண்ட் அகைன் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஆன்சர்ஸ் வித் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அண்ட் ஒரு பாயிண்ட் அப்புறம் என்னால் முடியல, ஐ திங்க் ஐ வாண்ட் அன் அதர் ஹெல்ப் அப்படின்னு போகும்போது தான் வந்து ஐ அகைன் ஸ்டார்டட் கோயிங் டு தெரப்பி. I don't remember much from my first session because எல்லாமே வந்து I was letting out all the things. நான் என்னென்னலாம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 1 hour போனேன்னா 1 hour அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தேன். I think the next session was the turning point. She asked me one specific thing. நீ எல்லாத்தையும் விடு, அப்பா அம்மாவை விடு, உன்னை சுற்றி இருக்கிற பீப்புன்னு எல்லாத்தையும் விட்டுரு, உன்கிட்டேருந்து உனக்கு என்ன வேணும். எனக்கு முதல் வார்த்தை எனக்கு தெரியல, என்கிட்டேருந்து எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, உன்கிட்டேருந்து வேணாம், உன் சோல் உன்கிட்ட இப்போ என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலி தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ தாட் இன் திஸ் வே. ஸோ வந்து ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் எடுத்து நான் அதை யோசிக்கும்போது த ஒன்லி ஆன்சர் ஐ காட் வாஸ் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் யூ. தட்ஸ் வாட் மை சோல் செட். ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் யூ. த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்னென்னா மை சோல் வாஸ் சேயிங் I don't want to exist. ஐயோ, நான் இவ்வளோ அழுவேன்னு நினச்சே பார்க்கல. Actually, that was the first time I realized, okay, I am going into this suicidal phase. தெரப்பியில் ஹெல்ப் ஆனது அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு இதுதான் சொன்னாங்க, மற்ற எல்லாத்தையும் விட்டுரும், உன் சோலுக்கு என்ன வேணுமோ அதை நீ செய். வாட் இஸ் தட் யுவர் சோல் இஸ் சீக்கிங் அப்படின்னு கேட்டாங்க. த ஃபர்ஸ்ட் திங் தட் கேம் டு மீ வாஸ் ஃப்ரீடம். ஓகே, ஃப்ரீடம் இன் வாட் ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலை. ஒரு 2-3 நிமிஷம் யோசிச்சதுக்கப்புறம் எனக்கு டக்குன்னு மைண்டில் வந்தது பெயிண்டிங். அண்ட் தட்டும் வந்து இப்படி உட்காந்து ப்ரஷ்ஷை வச்சு இப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு கையை உள்ளே போட்டு இழுக்குன்னு இழுக்கணும், அப்படி தான் வந்து எனக்கு தோணுச்சு. தட் சம்திங் ஐ ஸ்டார்டட் டூயிங். அண்ட் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, நேச்சர் கூடயே கனெக்டடாக இல்லை, நீ earth கூட கனெக்டடாக இல்லை, இந்த உலகத்து கூட கனெக்டடாக இல்லை. யுவர் சோல் இஸ் நாட் ஃபீலிங் லைக் இட் இஸ் பிலாங்கிங் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோடய மெயின் வேலை என்னவாக இருக்கும்னா, என் சோலை வந்து நீயும் இந்த உலகத்தில் ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு என் சோலை நம்ப வைக்கிறதுக்குன்னு கிடையாது, சோலுக்கு அதை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஐ ஹாவ் டு டூ சம்திங். எனக்கு தெரபிஸ்ட் சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஸ்டார்ட் டூயிங் கார்டனிங். ஒரு சின்ன பிளான்ட்டாவது வாங்கி உன் ரூமில் வை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் அன்னைக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஐ டென்ட் பை எனி திங். கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்டர் தட் தெரப்பி, ஆஃப்டர் த செகண்ட் செஷன், ஆஃப்டர் ஐ நியூ தட் ஐ எம் கோயிங் இன் டு தி சூசைடல் ஃபேஸ், அதுக்கப்புறம் தான் வந்து ஐ வாஸ் ட்ரைங் டு டூ சம்திங் ஃபார் மை செல்ஃப். என் அப்பா அம்மாக்காக, மற்றவங்களுக்காக, கெரியருக்காக கூட, அதை எல்லாத்துக்காகவும் வாழ்கிறத விட்டுட்டேன். என் சோலுக்காக வாழ்கிற ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எவ்ரி டைம் ஐ ஸ்டார்டட் டு டூ சம்திங். நான் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தேன், இது பண்ணுனா நீ ஃபுல்ஃபில் ஆவையா, நீ கொஞ்சமாவது ஃபுல்ஃபில் ஆவையாங்கிற கேள்வி வந்து என் சோல்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஐ லிவ்ட் ஆஃப்டர் தட் ஃபேஸ். அரௌண்ட் 3 months ஆக போகுது. ஐ திங்க் ஐ லிவ்ட் பிகாஸ் ஆஃப் தட் கொஸ்டின் ஐ ஸ்டார்டட் ஆஸ்கிங் வித் மை சோல். யா, தட் வாஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்னும் வந்து நான் கம்ப்ளீட்டாக வெல் ஆகிட்டேன்னு கேட்டேன். இல்லை, நல்லா இருக்கேன். ஐ எம் வே பெட்டர் தேன் ஐ வாஸ். நான் என்னோட செகண்ட் செஷன் போனதை விட ஃபீலிங் வே பெட்டர். பட் இன்னும் எனக்கு சில விஷயங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு நான் டவுனாக இல்லை. பட் ஸ்டில் இன்னும் வந்து த பீப்புள் ஆர் நாட் லவ்விங் மீ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு இன்னும் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் நாளைக்கு கூட ஐம் கோனா கோ டு தெரப்பி. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ஹோல் தெரப்பி எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ்.
அரவுண்டு 2018 ஸ்டார்ட் ஆனது. ஐ டோன்ட் திங்க் இட் வில் எண்ட் திஸ் இயர், பட் யா, இட் வாஸ் குட். இட்ஸ் ஐ நோ லாட் ஆஃப் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, பட் இட் வாஸ் குட். ரைட் நவ் ஐ எம் ஃபீலிங் வே மோர் ஃபுல்ஃபில்ட். என் லைஃப்பில் இது நாள் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதை விட அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், அட் திஸ் மினிட், ஐ எம் ஃபீலிங் வே மோர் ஃபுல்ஃபில்ட். அண்ட் என் முக பொழிவிலேயே உங்களுக்கு அது தெரியும். So yeah, that's it. And now we are going to go for the question and answers part. ஆக்சுவலி நான் தெரப்பியை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ அண்ட் Q&A வீடியோ போடுறேன்னு சொல்லும்போது ஐ டிட் கெட் ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்தது. பட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, மற்ற வீடியோஸோட கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ ஹியர் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின் பை பிரபாகரன் லைவ். யோர் வீடியோஸ் ஆர் ஸோ ரிலாக்ஸிங் அண்ட் சார்ட் ஆர் ரிலேட்டபிள் ஆஸ் வெல். அப்ரிஷியேட் இட். தேங்க்யூ பிரபா. Could you please talk about how mental health has been stigmatized by people around us and how to break the barrier between insecurities within ourselves to seek counseling? So we'll talk about the stigmatization. In the stigmatization, I actually see it as 2 types of people. ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து தே ஆர் ஸோ மச் இன் சர்வைவல் மோட் தட் அவங்களோட பேசிக் நீட்ஸ், அவங்களோட சேஃப்டி நீட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து தே ஆர் ஒர்க்கிங் அ லாட். அண்ட் இவங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் திங் இதெல்லாம் வந்து லக்ஸூரியஸாக இருக்கும். ஏன்னா சர்வைவலுக்கே நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது த மென்டல் ஹெல்த் திங், த பெயின் ஐ எம் கோயிங் த்ரூ, இதெல்லாம் எனக்கு டீல் பண்ணுறது இது செகண்டரியாக தான் இருக்கும். இப்போ நம்மளே வந்து இஃப் வி ஆர் பீங் இன் அ ஃப்ளட் சுச்சுவேஷன், சென்னையில் ஃப்ளட் வந்தப்போலாம் ஆப்வியஸ்லி தேர் வுட் ஹாவ் பீன் ட்ராமாட்டிக் இன்சிடென்ட்ஸ். பட் அந்த டைமில் அந்த ட்ராமாவை டீல் பண்ணுறது வந்து தட் வுட் நாட் பி த மேஜர் காஸ். அந்த சுச்சுவேஷனை ஹவ் வி ஆர் கோனா ஹேண்டில், என் ஃபேமிலியை நான் இப்போ எப்படி சேஃபாக வைக்க போகிறேன், இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். த traumatic incidents that happened during that situation, it will be the next. So on the basic needs ke vande when people are struggling, avங்களுக்கு வந்து therapy will feel like a luxury. So this is one type of people. And ரெண்டாவது type of people என்னன்னா the people who know about therapy but தெரப்பிக்குள்ளே போனால் நான் வந்து I'll be considered as a crazy person அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கிறவங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தெரப்பிக்குள்ளே போகிறேன் அப்படின்னுங்கிறது மற்றவங்களுக்கு தெரிகிறது பயமாக இருக்கும். அதே அளவுக்கு தெரப்பிக்குள்ளே போனால் நான் மாறணும், நான் சேஞ்ச் ஆகணும்ல, ஐ ஹாவ் டு டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டு வந்து பயம் இருக்கும். அண்ட் அதனாலேயே வந்து they'll give some reasons to not go to therapy. ஸோ இந்த 2 கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்ஸ் இருக்கிறனால either you are being in the survival mindset or you are being in the fear mindset. இந்த 2 கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்ஸ் இருக்கிறனால மட்டும்தான் வந்து தெரப்பி ஆர் கவுன்சிலிங் ஆர் மென்டல் ஹெல்த் இஸ் பீயிங் ஸ்டிக்மடைஸுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஐம் நாட் சேயிங் திஸ் இஸ் த ஒன்லி ரைட் வே டு see this, பட் திஸ் இஸ் மை ஒப்பீனியன். நான் சர்வைவல் ஃபேஸில் இருந்தாலும் இஃப் ஐம் ஏபிள் டு ஹேண்டில் போத், அந்த இடத்துல நான் சம்வேர் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுப்பேன். சர்வைவல் ஃபேஸில் இருந்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் யூ can try to come out of it because you have to try to balance both. ரெண்டாவது this category of people, they have to try to come out of that fear. ஓகே, மற்றவங்க ஜட்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல, இட் இஸ் ஃபைன், நான் எனக்கு போகணும், எனக்காக போகணும் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொன்று, நான் தெரப்பி போனால் எனக்கு அவங்க சொல்கிறதுனால மேஜிக்காக என் மைண்டு சேஞ்ச் ஆயிரும், நான் சேஞ்ச் ஆயிடுவேன் அப்படிங்கிறதே கிடையாது. தேர் ஷுட் பி ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கன் ஃப்ரம் யூ. நான் தெரப்பி போனேன், அவங்க வந்து என்னை கேட்டாங்க உன் சோலுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுன்னு சொல்லி, அதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு நானே எனக்கு டைம் கொடுக்காமல் இருக்கிறேன். அப்படியே ஃபிகர் அவுட் பண்ணனாலும் நான் அதை செய்யாமல் இருக்கேன். அப்படிங்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுக்கலாம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காதப்போ ஹவ் வில் ஐ சேஞ்ச்? ஸோ வந்து இங்கே ஃபியரும் இருக்கக்கூடாது. அந்த எவ்வளோ கஷ்டமான சேஞ்சாக இருந்தாலும் அந்த இடத்துல அதை சேஞ்ச் பண்ணணுங்கிற மைண்ட் செட் வரணும். ஐ திங்க் ஒன் திங் ஐ ஹவ் நோட்டிஸ் இஸ் லைக் ஃபார் மென் இட் இஸ் ஹார்ட் ஃபார் தெம் டு லைக் சேஞ்ச் த மைண்ட் செட்ஸ் தே ஹாவ். ஸோ மென் ட்ரைங் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சேஞ்ச் த எமோஷன், அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வில் பவர் வந்து விமனை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அண்ட் ஐம் நாட் சேயிங் விமனுக்கு வந்து இது ஈஸியான வேலை, மென்னுக்கு வந்து கஷ்டமான வேலை, அப்படி அல்ல. பட் பசங்க வந்து எமோஷ்னல் எக்ஸ்போஷருக்கு பழக்கமே படாதனால தட் இஸ் பிகமிங் ஹார்ட். பிகாஸ் அந்த என்விரான்மெண்ட்டு முதல்ல அவங்களுக்கு ஃபெமிலியர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிக்மடைசேஷன் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், அவங்களே கேட்ட கொஸ்டின், ஹவு டு பிரேக் த பேரியர் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ் வித்தின் ஆர் செல்ஃப்ஸ் டு சீக் கவுன்சிலிங். ஆக்சுவலி யூ ஹாவ் டு சி வாட் த பேரியர் இஸ். மற்றவங்க என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்கங்கிற பேரியரா, இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு போனால் நான் எடுக்கணுங்கிற பேரியரா, இல்லை வாட் இஸ் த பேரியர்? அந்த பேரியர் என்னன்னு தெரிஞ்சால் தான் we can give a solution to that. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்செக்யூரிட்டிஸ்.
ஐ ஹாவ் த சிமிலர் கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ். எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இஃப் தேர் இஸ் அன் இன்செக்யூரிட்டி, அது உங்களுக்கு இன்செக்யூரிட்டின்னு கரெக்டாக தெரியுதுன்னா, தென் யூ ஷுட் டாக் அபவுட் இட். அண்ட் இந்த டைம் நான் தெரப்பி போகும்போது பை த எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து மை தெரபிஸ்ட் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் பீயிங் ஜட்ஜ்ட் பை மை தெரபிஸ்ட் இட் செல்ஃப். ஸோ அந்த ஒரு செகண்ட் செஷன்லேருந்து தேர்ட் செஷன் போகிற அந்த ஒரு இன்டர்வல் 2 வீக்ஸ் டைமில் வந்து ஐ வாஸ் கொஸ்டினிங் அ லாட். எனக்கு நானே வந்து அது எனக்கு இன்செக்யூராக மாற ஆரம்பிச்சது. ஸோ த நெக்ஸ்ட் டைம் ஐ வெண்ட் வாஸ் லைக் நான் அதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும்னே போனேன். ஓகே, நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்க, எனக்கு அதை வந்து ஹர்ட் ஆகுது. I'm feeling insecure because of what you said. I don't know if that's what everyone does, but நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் அதை அட்ரஸ் பண்ணலன்னா இவங்கக்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு. ஸோ வென் யூ ஆர் ஃபீலிங் இன்செக்யூர், இட் இஸ் ரைட் டைம் ஃபார் யூ டு டீல் வித் இட்ங்கிறது நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் நெக்ஸ்ட் நாளைக்கு தெரப்பி போகிறதே வந்து பிகாஸ் ஆஃப் மை இன்செக்யூரிட்டிஸ் ஐ ஹாவ் வித் தெரப்பி. ஆக்சுவலி ஐம் கைண்ட் ஆஃப் ஸ்கேர்டு டு talk about this topic with her, but still I knew this is the time to speak about it. I think that there comes courage. இன்செக்யூராக இருந்தாலும் நான் அதை கேட்பேன் அப்படிங்கிற கரேஜ் வந்து தட்ஸ் சம்திங் யூ ஷுட் பில்ட். சம்மன் செட் டு மீ லைக் வந்து எவ்ரி ஒன் வில் ஹாவ் சம் நெகட்டிவ் ஃபீலிங் அண்ட் சம் பாசிட்டிவ் ஃபீலிங். உங்கள் இன்செக்யூரிட்டியை நெகட்டிவ் ஃபீலிங்காகவும் உங்கள் பாசிட்டிவ் ஃபீலிங்கை வந்து கான்ஃபிடென்ஸாகவும் நான் சொல்கிறேன். ஸோ இன்செக்யூரிட்டி நிறையா இருந்து கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருந்தால் அந்த இடத்துல திஸ் இஸ் டேக்கிங் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட். இதை ஹேண்டில் பண்ணுறக்கு வி ஹாவ் டு டேக் த கரேஜ் அப். That's what this person said, and it made a lot of sense to me, and I hope it made a lot of sense to you too. Okay, the second question, Rubsi or Rupsi, I don't know how to pronounce this name. So how do you handle pressure? I'm 27 too. I see all my friends either getting married or get a job or somehow settle down in time. I'm happy for them, but I start feeling bad for myself. I start regretting my decisions. How do you handle such feelings? Okay, I had these kind of thoughts also because on the video நான் சொல்லியிருப்பேன், a lot of my friends are married and some of them had good job, some of them are having their kids. என்னோட ஸ்கூல், காலேஜ் அண்ட் MBA ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், there are like around ஒரு 15 people இருக்காங்க. அண்ட் அதில் வந்து அரௌண்ட் 10 peopleக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. I'm 26 too, and some of them have kids and all. Actually when I was attending this one friend's wedding, like அந்த டைம்லயே வந்து அரௌண்ட் 3 daysல வந்து 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த டைமில் இட் வாஸ் லைக் எவ்ரி ஒன் ஆர் கெட்டிங் மேரிட், ஐ எம் நாட். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நான் எனக்குள்ளேயே கேட்டேன், உனக்கு கல்யாணம் பண்ணுமா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணுறதுனால உனக்கு பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்லை, மற்றவங்க கல்யாணம் பண்ணுறதுனால எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற தாட் தான் எனக்கு வந்துச்சுன்னு தோணுச்சு. உனக்கு இப்போ தேவையானது என்ன? கெரியர். அதுக்கான தேடலில் ஓடிட்டுருக்கியல்ல, then it is fine. Why are you getting influenced by other people அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்தோடனே, ஆமாம் இல்லை, ஓகே ஃபைன் அப்படி சொல்லி எனக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கூட I had this feeling of like I need a companion and all. அப்போது ஐ வாஸ் கிளியர், ஓகே இது வந்து என்னோட அந்த எனக்கு லேக் ஆஃப் கம்பேனியன் இருக்கிற அந்த ஒரு லேக் ஃபீலிங் இருக்கிறனால தான் எனக்கு இது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் கிளியர். ஸோ அதை நான் வந்து பெருசு படுத்திக்கல. ஓகே இது வரும், 4 நாளுக்கு அப்புறம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஹேண்டில் திஸ். அண்ட் எனக்கு வந்து பியூர் ப்ரெஷர் கிடையாது. ஹானஸ்ட்லி சொல்லப்போனால் எனக்கு பியூர் ப்ரெஷர் கிடையாது. இன்ஃபேக்ட் கல்யாணம் ஆன எல்லோரும் சொல்கிறாங்க, நல்ல வேலை நீ சிங்கிளாக இருக்க, என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் சைட் வந்து ஐ டோன்ட் ஹாவ் ப்ரெஷர். இட்ஸ் லைக் தே ஆர் டூயிங் தேர் ஒர்க்ஸ். நான் வந்து அவங்கள இல்லை நான் இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. தே ஆர் டூயிங் தேர் ஒர்க்ஸ், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. இஃப் ஐ கெட் மேரிட் எனி டைம் சூன், தே டிட் த ஜாப் வெல், அவ்வளோதான். This question, this part of the question. I'm feeling happy for them, but I start feeling bad for me and start regretting my decision. How do you handle such feeling? Okay pa, I'm very happy for you, but what about me? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தப்போ I was actually dwelling in that feeling for around a week. That's when I started to ask like, okay, am I expecting them or any other person to fulfill what's empty inside me? எனக்குள்ளே நான் எம்டியாக ஃபீல் பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு வாய்டாக ஃபீல் பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்தை மற்றவங்க வந்து எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அண்ட் எனக்கு அது ரைட்டுன்னும் பட்டுச்சு. நான் எம்டியாக ஃபீல் பண்ணுறேன்னா, நான் என் டெசிஷன்ஸை நான் ரெக்ரெட் பண்ணுறேன்னா, ஓகே நான் என்ன பண்ணால் நான் அந்த டெசிஷன்ஸை ரெக்ரெட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற கேள்விக்கு நான் வந்தேன். ஐ திங்க் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு இந்த ஃபீலிங்கான ஆன்சரை தரலான்னு நான் நினைக்கிறேன். Hope it helps you. Okay, the next question is from Gox. I heard that 30 to 45 minutes of daily exercise or some sort of physical activity will definitely help to maximum extent to get rid of depression.
Is that really a true statement? Is that a part of therapy? Yes, obviously physical activity will help with the depression, but அது மட்டும்தான் டிப்ரெஷனை க்யூர் பண்ணுவோம் அப்படின்னா கிடையாது. ஆக்சுவலி டிப்ரெஷன் இஸ் நத்திங் பட் நம்ம பாடியில் வந்து தெர் ஆர் லேக் ஆஃப் லாட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பாடியில் லேக்காக இருக்கிறனால இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தான் வந்து லாட் ஆஃப் பீப்புள் கெட் டிப்ரெஷன். அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும் ரீசன் கிடையாது. தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் எக்ஸ்டர்னல் திங்ஸ், situations that are happening in our life that would lead to our body not producing hormones. ஸோ அதனால கூட டிப்ரெஷனாக வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது our body will release a hormone called dopamine. ஸோ இந்த ஹார்மோன் it will help to fight depression. 4-5 ஹார்மோன் இல்லவே இல்லாத இடத்துல அந்த இடத்துல ஒரு ஹார்மோன் மட்டும் வருது, நமக்கு கிடைக்குது, அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் it will help people with depression to get energy to work on other things. அது வந்து மற்ற ஹார்மோன்ஸை எவோக் பண்ணாமலும் இருக்கலாம். பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஹெல்ப்ஸ் வித் டிப்ரெஷன், அவ்வளோதான். இஸ் தட் பார்ட் ஆஃப் தெரப்பின்னா ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் ரியலி ஆஸ்கிங் வித் இட். பட் எவ்ரி தெரபிஸ்ட் வில் ஆஸ்க் யூ டு டூ சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. தே மைட் சஜஸ்ட் யூ சம் எக்ஸசைசஸ், பட் அவங்க வந்து இந்த எக்ஸசைஸ் தான் பண்ணணுங்கிற சார்ட்டெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரம் மை நாலேஜ். ஸோ த பர்சன் ஃபபீன் இவி இவங்க வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கேன் யூ டாக் அபவுட் யுவர் டிப்ரெஷன் இயர்ஸ்? எஸ், ஐ ஸ்போக். லைக் சிம்டம்ஸ் அண்ட் ஹவு இட் ஸ்டார்டட், வாட் கைண்ட் ஆஃப் தெரபிஸ் யூ டிட். ஓகே, லைக் சிம்டம்ஸ் அண்ட் ஹவு இட் ஸ்டார்டட் எல்லாம் எனக்கு தெரியாது. இட் வாஸ் சம்திங் லைக் ஐ லிவ்டு லைஃப் லாங். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நான் பர்ஸ்ட் அவுட் ஆக ஆரம்பித்தேன். அது வந்து எனக்கு பெருசாக ஆரம்பிச்சுது. ஸோ எனக்கு சிம்டம்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் எனக்கு தெரியல. ஒன் திங் ஐ கேன் சே இஸ் லைக் ஐ ப்ரோக் டவுன் அ லாட். நான் ஒரு இதான் சொன்னேனே, இந்த 2 weeks நல்லாவே இருப்பேன், 2 weeks நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி ஐ வில் பி க்ரைங் எவ்ரி டே. ஸோ தட் வாஸ் ஒன் திங். அண்ட் ஐ காட் ஆங்ஸைட்டி. டிஸார்டர் கிடையாது, ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் ஆங்ஷியஸ் ஃபார் லாட் அதர் திங்ஸ். நான் ஃபோன் பேசணுமா ஐ பி ஃபீலிங் ஆங்ஷியஸ், அம்மாட்ட பேசணுமா ஐ பி ஃபீலிங் ஆங்ஷியஸ், அது ரோட்டுக்கு போகணுமா ஐ பி ஃபீலிங் ஆங்ஷியஸ். இன்னும் வந்து என்னால் ரோடை வந்து எல்லா டைமும் கான்ஃபிடென்ட்டாக கிராஸ் பண்ண முடியாது. ஐ ஸ்டில் ஹாவ் தட் ஆங்ஷியஸ் ஃபீலிங். அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் தெரப்பிஸ் யூ டிட்? நான் பண்ணது வந்து ஃபுல்லாமே டாக் தெரப்பி தான். குரூப் தெரப்பி கூட கிடையாது, சிங்கிள் இண்டிவிஜுவல் தெரப்பி, பட் டாக் தெரப்பியாக பண்ணேன். ஓகே, ஹவ் த தெரபிஸ்ட் ஹெல்ப் யூ? நிறைய பேசினேன், அவ்வளோதான். எனக்கு என்ன பேசுகிறேன்னு கேட்டால் எனக்கு ஞாபகம் இல்லை. இட் வாஸ் அட் த மொமெண்ட். எனக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. அடல்ட்டாக பேசணும், எப்படி வந்து நம்ம பிலீவ்ஸ் ஃபார்ம் ஆகுது, நம்ம தாட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த தாட்ஸ் எப்படி நம்ம வந்து ரீரைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அக்யூமுலேட்டட் அ லாட் ஆஃப் திங்ஸ். இட்ஸ் நாட் லைக் அ சிலபஸ் தட் ஐ கேன் ஷேர் யூ. ஸோ அது எனக்கு இப்போ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. Not a lot of people tell whole story in our community. It would be very helpful for me and I think for others. Thank you. And that's the reason why I also wanted to do this as a longer video. I know it is a longer video, so I hope it helps you. And the last question is, why do we live? 4 வார்த்தையில் கேட்டு முடிச்சிட்டாங்க. பட் ஐ திங்க் இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸிஸ்ட் இன் திஸ் வேர்ல்டுன்னு சொல்லி எனக்கு தாட்ஸ் வந்தப்போ ஐ ஹேட் திஸ் கொஸ்டின். சரி, எதுக்கு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு தேடலில் ஓடிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து ஐ வாஸ் ஆல்சோ ஸ்பீக்கிங் டு மை அக்கா. ஷீ இஸ் நாட் மை கசின், பட் தூரத்து கசின்னு கூட கிடையாது, சம்வேர் அரவுண்டு சுற்றி கசின்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த கேள்விக்கான பதில் வந்து கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிலாசபிக்கல் வேலை தான் எனக்கு சொல்ல தெரியுது. பிகாஸ் எனக்கு அந்த ஒரு வேலை தான் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ அந்த டைமில் வந்து அக்கா இதை சொன்னாங்க, நம்மளோட சோல் இருக்குல்ல, இதெல்லாமே இஸ் அ பார்ட் ஆஃப் த ஹையர் பவர். நம்ம வந்து துகள்களாக மாறி we came to the earth to experience these kind of nature, these emotions and all the experiences that humans get to experience. ஏன்னா கடவுள் தேவர்களாக இருக்கும்போது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு இந்த எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அவங்க ஒரு ஹியூமன் வடிவை எடுத்தால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் நீங்களும் we all are a part of that higher power. நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான காரணம் வந்து it is to experience all the things we humans are supposed to experience. எமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை சிச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், வழிகளாக இருக்கட்டும், இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிக்கும்போது நம்ம வந்து we will go back to the higher power. ஸோ எனக்கு இந்த விதத்தில் அதை பார்க்குறது வந்து it made sense to me. I hope இது உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோமான்னு தெரியலை. பட் த சிம்பிள் ஆன்சர் இஸ், இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ரீசன்
நம்ம மனுஷங்கள்லாம் என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம கோத்ரூ பண்ணுறோமோ அதை கோத்ரூ பண்ணுறதுக்காக மட்டுமே. அவ்வளோதான். எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ வந்து முடிச்சிருக்கேன். நடுவில் ஐ க்ரைட் அ லாட் டூ. ஐ ஹோப் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், நான் தெரப்பியிலேருந்து எப்படி வந்தனாகட்டும், த ஸ்ட்ரகிள்ஸ் ஐ ஹவ் கான் த்ரூ, இதெல்லாமே வந்து இட் வுட் ஹாவ் கிவன் யூ கொஞ்சம் கிளாரிட்டி அபவுட் ஹவு மென்டல் ஹெல்த் ஆக்சுவலி ஒர்க்ஸ். அண்ட் இது எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரகிள் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது எப்படி நீங்கள் டீல் பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியாவாவது கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் சாரி இஃப் ஐ ப்ரோக் டவுன் அ லாட். நான் அழுக மாட்டேன்னு நினச்சேன், பட் ஐ ப்ரோக் டவுன். ஸோ எனிவே, உங்களுக்கு இதையும் தாண்டி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ நான் இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் விஷயங்கள் மட்டும் கிடையாது, ஐ டூ லாட் ஆஃப் vlogs அண்ட் ஆல், அண்ட் ஜேர்னல் என்ட்ரி மாதிரி வீடியோஸ் கூட சம்டைம்ஸ் வரும். அண்ட் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், அண்ட் ஐல் see you in another video. Till then, ta-ta!